நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்களா? நேச்சுரலாக வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். நேச்சுரலாக வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், ஐயுஐ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிட்டு 5வது நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு ஓவுலேஷன் டைம். இது வந்துட்டு கருமுட்டை வளர்ச்சி அடையும் காலம். அந்த 5வது நாள்லேருந்து 14வது நாள் வந்துட்டு கருமுட்டை வளர்ச்சி அடையும். அப்போ இந்த டைமில் வந்துட்டு என்ன மாதிரி உணவுகளை எடுத்துகிட்டு அந்த கருமுட்டை நல்லா வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு உளுந்து எடுக்கும்போது கருமுட்டை வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். 14வது நாள் வந்துட்டு நல்ல கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு ஒரு மெச்சூர்டு எக்கு ஃபார்ம் ஆகி ஃபெர்டிலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கும். ஸோ டெய்லியுமே வந்துட்டு இந்த பீரியட்ஸ் ஆகி முடிஞ்சதுலேருந்து 14 நாள் வரைக்கும் டெய்லியுமே உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் உளுத்தங்கஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு நாள் உளுந்து பால் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் உளுத்தங்களி, அதே மாதிரி மெதுவடை, இந்த மாதிரி உளுந்து சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு டிஷ்ஷை வந்துட்டு டெய்லியும் கம்பல்சரி எடுக்கும்போது உங்களுக்கு நேச்சுரலாக வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.